ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். தொடர்ச்சியா நம்ம ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஹோப் அப்படிங்கிற சீசன் 24வது சீசன் இந்த வருடத்தின் கடைசி. அடுத்த வருடத்தை 25வது சீசன்ல தொடங்குறோம். ரொம்ப விளையாட்டா ஃபோன் காலில் தொடங்கின விஷயம். விளையாட்டுன்னு சொல்றத விட ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு மனநிலையில பட் மக்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு 1000 2000 பேர் பாட்காஸ்ட் வழியாக யூடியூப் வழியாக பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது மாசம். அதில் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சீசன் வந்து குறிப்பாக அந்த இன்டலெக்சுவல் அண்ட் போன சீசன் நம்ம பேசணும் ஐசோலேஷன், அது வந்து மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆயிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியா என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இன்டலெக்ட்ங்கிற பார்ட் வரும்பொழுது உங்களுக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்வது, அவர்கள் பேரும் புகழும் அடைவது, சமூகத்துல அவங்களுடைய டைனமிக்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சமூகத்தினுடைய நகர்வு பெருசா இருக்காது. இப்போ நீங்க ஒரு சரியா ஒரு ஒரு வெற்றி அடைஞ்ச, அது ஃபைனல்ஸா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், கலையா கூட இருக்கலாம். தனி மனிதனுடைய வெற்றி, ஒரு அந்த வெற்றியை வந்து சமூகத்தினுடைய இயக்கத்துக்கோ சமூகத்தினுடைய நல்ல மாற்றத்துக்கோ எப்படி இருக்கு? அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றிலாம் கிடையாது. சின்ன சின்ன வேலைகளை செய்யறாங்க. அந்த ஒரு ஒரு குழுவாக இணைஞ்சு நகர்த்துறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு லார்ஜர் சொசைட்டியா கூட வச்சுக்கலாம். சின்ன குழு இல்லாமல் ஒரு லார்ஜர் சொசைட்டி சின்ன மாற்றம் நகரத்துக்கும் இருக்கிற வேறுபாடு இருக்கு. அது அந்த இன்டலெக்டோட கனெக்ட் ஆகுது. இன்டலெக்டும் ஐசோலேஷனும் ஒன்னாவே இருக்கு. அப்போ இன்டலெக்ட் ஐசோலேஷன்ன்றது இண்டிவிஜுவாலிட்டியோட போயிருக்கு. ஒரு தனி மனிதனுடைய வெற்றி, அவனுடைய புகழ், அவனுடைய வாழ்க்கை, அதை பார்க்கும்போது நாமளே அதை வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இன்னைக்கு எல்லாரும் தொழில்நுட்பமும் அப்படிதான் இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய வெற்றியை தூக்கி பிடிக்கிற இல்லை துதிப்பாடுற அந்த இடத்துல நின்னுக்கிறாங்கல்லாம். அதாவது பாராட்டுறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா வாழ்க்கை முழுக்க பாராட்டின்னு மட்டுமே இருந்து அது ஒரு மனிதனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியை பாவனை படிக்கணும். அது ரியல் வெற்றி. அந்த வெற்றி இருக்காது, இல்லை ஒரு உண்மையான வெற்றியா இருக்காது. சமூக இயங்குறதுல நீங்க வெற்றியை கண்டுபிடிக்க முடியாது. இது ஜெயிச்சிச்சா தோத்துச்சாலாம் தெரியாது, ஆனா அதுல ஒரு நல்ல மாற்றம் நகர்ந்தே வரும். அப்ப அதனால தனி மனிதனும் குழுவும் அந்த கம்யூனிட்டியும் சேர்ந்து வாழ்வதுக்கு நிறைய நமக்கு வந்து தமிழ் பேர் இருக்கு. இந்த கம்யூனிட்டிங்கிற வார்த்தைக்கு குழாம், ஒவ்வொரு இடத்த பொறுத்ததான் இருக்கு. நடுவம், அது மாதிரி ஒரு எஜுகேஷன்ல வேலை செஞ்சா அதை ஒரு மாதிரி சொல்றோம். நம்பிக்கைகள் மேல வேலை செய்யும் போது அதை ஒரு மாதிரி கம்யூனிட்டின்னு சொல்றோம். அப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கும் கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, வேற்றுமை, மாற்றம், இதுதான் இந்த சீசன்ல பேசலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த சீசனுடைய கடைசி எபிசோட்ல இல்லையா? ஆமா. நிச்சயமா. ஒரு கொஸ்டின்ல இருந்து தொடங்குறான் தோணுது எனக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவிலைசேஷன் அப்படிங்கறத ஹிஸ்டரின்னு பார்த்தா நம்ம கடைசியா சிவிலைசேஷன்ல போய் நிக்கிறோம். எங்க இருந்து மாறணும்னு ஒண்ணு ஆற்றங்கரை நாகரிகமா இருக்கு, அல்லதுன்னா ஆலயம் சம்பந்தப்பட்ட நாகரிகமா இருக்கு. ஒண்ணு அந்த ஊர்ல ஆறு இருக்கணும், இல்ல கோயில் இருக்கணும். இதை மையமா வச்சுதான் இருக்கு. என்னுடைய பயணத்திலையும் நான் தான் கவனிக்கிறேன். அந்த கோயிலுங்கிறது ஏதாவது ஒரு இறை நம்பிக்கையின் அடிப்படையில கட்டப்பட்டதா இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனை தெய்வமா நினைச்சு கட்டப்பட்டதாகவும் இருக்கலாம். அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ரிலீஜியன் பேஸ். ஒரு மனுஷனை கூட நம்பி மகாவீரரோ புத்தரையோ, அல்லது இப்போ விவேகானந்தர்னா விவேகானந்தருக்குன்னு சில மெமோரியல்ஸ் இருக்கு. அப்போ அது மாதிரியான நம்பிக்கைகள் கூட இருக்குது. வெறும் வரலாற்று உடைவு மனிதன் இல்லாத நம்ம நம்ம யூஸ்வலா சும்மா மருவத்தூர்னு இருந்தா கூட மருவத்தூருக்கு ஒரு கோயில் வச்சு அந்த அம்மனோட இவரை ரொம்ப நம்ம கொண்டாடுறோம். அவங்கள பத்தி நல்லது கெட்டதெல்லாம் அதுக்கப்புறம். ஆனா இப்படி கூடிடுறாங்க, ஒரு தனி மனிதனை மையமா வச்சு கூட கூடுவாங்க. இப்படிதான் இருந்திருக்கு. ஒண்ணு ஆற்றங்கரையா இருக்கு, இல்லைன்னா ஒரு கோயில். இதை மையமா வச்சுதான் அந்த ஊருடைய கட்டமைப்பே உருவாயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த கோயில்கள் இயங்கிய முறைக்கு வந்து வரலாற்றுல ஒரு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு நிறைய இடங்கள்ல. அதுக்கு வந்து நீ நம்ம எப்பயுமே பேசுற மாதிரி
நார்த் டு சவுத் டிராவல் பண்ணாலே தெரியுது, எல்லா கோயில்களும் விதைகளை பாதுகாத்து இருக்கிறாங்க, உணவுப் பொருட்களை பாதுகாத்து ரேஷனிங் பண்ணியிருக்கிறாங்க. ம். இது வந்து கவனிக்கக்கூடியதா இருக்கு. அது திருச்சி, மணலூர்பேட்டை, பெங்கால்ல போனாலும் இருக்குது, ராஜஸ்தான்ல போனாலும் இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஒரு இஸ்லாமிக் ஒரு மெமோரியலுக்கு போனாலும் அங்கேயும் அவங்க வந்து எல்லா மெட்டீரியலையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொள்ளடிக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ இது ஒரு கிரானரியாவும் வேலை செஞ்சிருக்கு. கிரானரியா வேலை செய்யணும்னா அப்போ அது வந்து அந்த அரண்மனையோ கோயிலோ அஹ், ரெண்டும் ஒன்னாவும் இருந்திருக்கு சிலது. அப்படியான இடங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி பில்டுல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இந்த தனி மனிதன் அரசனா இருக்கிறான் அல்லது தனி மனிதன் அத்தாரிட்டேரியனா இருக்கிறான், அது இருக்கு வரலாறு முழுக்க. அதுவும் பேசிதான் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பக்கத்திலேயே அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. டாக்ஸ் பத்தி எழுதுறதும் எழுதுறாங்க, கிரானரி எழுதுறாங்க. அப்படின்னாக்கா அது வெறும் ஒரு தனி மனிதனை போற்றக்கூடிய இடமா மட்டும் இல்லாம கோயில்களும் கம்யூனிட்டியா இருக்கிறதுக்கான ஒரு தளங்களும் வரலாற்றுல எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்ம ஏன் கம்யூனிட்டியா இருக்கணும், அல்லது தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரம், அறிவு, அவனுடைய வெற்றி, இதை பத்திலாம் நம்ம யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். உண்மை. நாம வந்து ஒரு சமூகமாக எப்படி இயங்கி இருக்கிறோம்ன்றத நான் இன்னொரு கோணத்துல பார்க்கிறேன். ம், நாம அந்த இன்னைக்கு சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய பல பேர், ம், அவங்கள வந்து சமூகம் பாதுகாக்க தவறிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, ம், ம், அப்போ சமூகத்துக்காக வேலை செஞ்சவங்கள சமூகம் எப்படி பார்த்துக்கிச்சு முன்னாடி அப்படின்றதும் சேர்ந்து வருது அந்த கேள்வி. எப்படி பார்த்துக்கிட்டோம் முன்னாடி, இப்போ வந்து நம்ம எப்படி பார்த்துக்க தவறுறோம் அப்படின்ற 2 கேள்வியும் வரும்போது தான் ம், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காலகட்டத்தில சமூகத்துக்காக வேலை செஞ்சவங்கள வந்து பாதுகாக்கிறது தன்னுடைய கடமையாக சமூகத்தில எல்லாரும் பார்த்தாங்க. அவங்கள் செய்வதை சமூகத்துக்கு தேவையான ஒரு சேவையாக பார்த்தாங்க. ம், ம், இன்னைய தேதிக்கு பெரும்பாலும் சேவைன்றது ஒரு ப்ரொஃபஷனாக மாத்திட்டோம் ஆல்மோஸ்ட். ம், 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 இது ப்ரொஃபஷனாக மாறும்போது ம், என்ன பண்றோம், நான் வந்து வேலை செய்றேன். எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் யாரோ ஒரு கம்பெனியில போடுறாங்க. ஒரு அரசாங்கம் போடுது. ஒரு தனியார் நிறுவனம் போடுது அப்படின்னும்போது, ம், அதே போல நான் சமூகத்துக்கு வேலை செய்றவன் ஒரு வேலை தான். ம், அவருக்கு சம்பளம் யாரோ போடுவாங்க. அத என்ன ம். தவிர வேற யாரோ போடுவாங்க. நான் இல்ல ஓ. அது. அப்படின்ற ஒரு உணர்வுல தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறதாகவோ எனக்கு தோணுது. ம், ஏன்னா, நாம வந்து சமூகத்துக்காக வேலை செய்றவங்கள யார் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க? சமீபத்தில நான் இந்த மாரி வேலை செஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய வருமானமே இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நிலைமையில இருக்கிற 2, 3 பேர சந்திச்சேன். ம், அவங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் வந்து சமூகத்தில யாருமே அக்கறை எடுக்காத ஒரு தளத்தில, யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தில வேலை பண்ணியிருக்காங்க. ம், அப்படி வேலை பண்ணக்கூடிய ஆட்கள், இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன் தள்ளப்பட்டிருக்காங்க? ம், அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இன்றைக்கு ஆட்டமைஸ் பண்ணிட்டோம். எல்லாரையும் வந்து தனிநபராக மாற்றதுனால. 2வது, நான் யாருக்கெல்லாம் கட்டணும்? நான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டுறேன், வரி கட்டுறேன். அந்த அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய டாக்ஸோட என்னுடைய சமூக பொறுப்பு தீர்ந்து போகுது. அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்களோன்னு கூட எனக்கு தோணுது. ஆமா. நீங்க விதைகள பத்தி பேசுறீங்க. ம், ம், இப்ப விதைகள பராமரிக்கிறது யாருடைய வேலை? அப்படின்னா, இன்னைக்கு விதை சேகரிக்கிறவங்க, விதைய வந்து பராமரிக்கிறவங்க பெரும்பாலும் தனிநபர்களாக இருக்கிறாங்க. ம், அது அரசாங்கத்துடைய வேலையா? அப்படின்னு கேட்டேன்னா, நிச்சயமா அது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான பங்கு தான். அது வேலை தான் அது. ம், ம், ஆனா, அந்த அரசாங்கத்துடைய வேலைய அரசாங்கம் செய்யுதா? ம்.
அப்படின்னா அரசாங்கம் செய்ய தவறுதுனதுனால தானே இவ்வளோ பேர் செய்றாங்க. இப்ப மக்கள் ஆமா. செய்ய வேண்டிய கட்டாயத்தில விவசாயிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? ம், ம், நான் கூட பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறேன். விவசாயிகள் மத்தியில பேசும்போதே சொல்லியிருக்கேன். இது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இத நீங்க செய்றீங்க அப்படின்னு. ஆனா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைய விவசாயிகள் செய்யும்போது, ம், தனிநபராக அவங்க தங்களை உணர்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு ம், வந்து ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையா தான் இருக்கும் அது. ம், ம், அத வந்து தனிநபராக அவங்க உணராம, ம், அவங்க அத வந்து ஒரு சமூகமாக, என்னை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் எனக்கு வந்து உதவி செய்யும். ம், அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா, தென் அப்போ அவங்களுக்கு அந்த பாரம் அதிகமா இருக்காது. ம். இன்னைக்கு நான் எது பாரமா பார்க்குறேன்னா, இந்த இடத்துல பெரும்பாலானவர்கள் அந்த முயற்சி செய்றவங்க ஒரு தனிநபரா தான் இருக்காங்க. எல்லாருமா பொறுப்பு எடுத்துக்கிறது இல்ல. ம். அண்ட் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? கோயில் ஆமா. மாதிரி சமூக தளங்கள், சமூக இன்ஸ்டிடியூஷன் அது நான் கோயில வந்து ம், சமூகத்துடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனா தான் பார்க்குறேன். ம், இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ம், மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த காலம் போயி, ம், ஆ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மாத்திரமே வேலை செய்யறது ஒரு சமூக பணியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ம், ம், ஆ நான் கோயிலுக்கு போறேங்க, நான் வந்து வாலண்டியர் பண்றேன் அப்படின்னா, இந்த ம். கோயில் என்ன பணி பண்ணுது, அதில நீங்க வாலண்டியர் பண்றீங்கன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அ அதான். கடவுளுக்கு படைத்த உணவ வந்து நான் வந்து மக்களுக்கெல்லாம் குடுக்குறேன். அதுதான் என்னுடைய வாலண்டியரிசம் ம், அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம், அது வாலண்டியரிசமா இருக்க வாய்ப்பில்ல. ம், ம், நீங்க வந்து நான் வேற என்ன செய்றேன் அப்படின்னு. இப்போ ம், சமூகத்தில வந்து இப்போ கோயில்கள் எப்படி இருந்திருக்குன்னா, கிரானரியா இருந்திருக்கு. ம், விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைத்த அ அ பொருட்கள் எடுத்துட்டு போய் அங்க கோயிலுக்கு வச்சிருக்கிறாங்க. ம், அடுத்த வருஷம் கோயில்ல வந்து அ மக்களுக்கு ஏதோ ஒரு வறட்சியோ, இல்லது ஏதோ ஒரு இயற்கை பேரிடரோ இருந்துச்சுன்னா, ம், அந்த நேரத்தில அவங்களுக்கு இது வந்து கோயில் குடுத்துருக்கு. அதே மாரி ம், விதைகள பராமரிச்சு கோயில் குடுத்துருக்கும். ம், ம், ஒவ்வொரு விஷயத்தையும் பராமரிச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்பான, சமூக பொறுப்புடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் கோயில் இருந்திருக்குமே தவிர, ம், கலைகள் எவ்வளோ ம், கலைகள், சிற்பங்கள் இவ்வளோ சிற்பங்கள் இருக்கு. நம்ம ம், ஒரு விஷயம் பார்க்கணும். இவ்வளோ சிற்பங்களும், கோயில்களும் இருந்தப்போ, ம், இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி, அந்த சிற்பங்கள் வந்து எங்கருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ம், ஆ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கலை செய்யக்கூடிய மனிதர்களை ம், அ பராமரிக்கிறது தங்களுடைய பொறுப்பாக நினைச்சிருக்கிறாங்க இல்லையா? ம், அந்த கலைய பராமரிக்கிறதுக்காக கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கலை ம் அ கலைஞர்கள் எல்லாருக்கும் வந்து அதனால ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும். அவங்க தொடர்ந்து அத பராமரிக்கிறது அவங்களுடைய தொழிலாகவே இருந்திருக்கும். ம், இப்போ திடீர்னு வந்து இப்போ அத எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணுது. ம், அப்படின்னும்போது, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்றீங்க? ம், அப்படின்னு எடுத்தோம்னா, பெரும்பாலான மக்களுடைய இன்றைய நிலை வந்து எப்படி இருக்குன்னா, அரசாங்கம் தான் பார்த்துக்கும்ல. நாம என்ன செய்யணும்? ம், நமக்கு இதுல பெருசா கடமைன்னு ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு. ம், அப்போ சமூகங்கள் விடுபட்டு போயி, இண்டிவிஜுவல் ஆட்டமைஸ் ஆயிட்டோம். ம், 2வது நம்மளுடைய ஐடியா ஆஃப் வெல்த். ம், அ முன்னாடியே இத பத்தி பேசியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ம், ஒரு கட்டுரை ஒண்ணு ரொம்ப நாளா நான் எழுதி, இன்னும் நான் பிரசுரம் பண்ணாத ஒரு கட்டுரை. "ஹவ் வேர் வி வென் வி வர் ரிச்?" ஒரு சமூகமாக நாம் ஒரு அ ஒரு காலத்துல நம்ம வந்து ஏழையாக இல்லாம பணக்காரரா இருந்தோம் அப்படின்னா, அப்பைக்கும் இப்பைக்கும் உள்ளக்கூடிய வித்தியாசம் என்ன? அப்படின்னா, நாம் வந்து அந்த மாதிரி வளங்கள் அதிகமா இருந்த காலத்துல, இந்த வளங்கள் தனிநபருடைய சொத்தாக பார்க்கலன்னா, எப்ப தனிநபர் சொத்தாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோமோ, அப்பதான் நம்ம பிரச்சனைகள் துவங்குச்சு.
ஏன்னா, ம், அது தனிநபர் சொத்த பராமரிக்கிறது தனிநபருடைய கடமை, ம், பொறுப்பு அப்படின்ற மாரி வந்ததுக்கப்புறம், நாம வந்து அத இது பண்ண ஆரம்பிச்சோம். ம், இனிமே வந்து தனிநபர் தான் அத பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா, ம், அந்த தனிநபர் எப்படியோ அத பராமரிச்சு ஆகணும். அதுக்கு வந்து 10 பேருடைய உதவி வேணும். அ ம், அந்த 10 பேர் உதவி வந்து நம்ப முடியாது அப்படின்னா, அவங்கள வந்து நான் எப்படி அடிமையாக்கி வச்சுக்கிறது? ம், அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை. அது மாதிரி வெவ்வேறு தளங்கள்ல நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ம், ஸோ, அது மாதிரி ஒவ்வொரு சமூகமும் வந்து மாற ஆரம்பிக்கிறது எப்போன்னா, ம், நம்ம நிலம் அப்படின்றத வந்து ஒரு பிரிவிலேஜாக பார்க்கறது. ம், 2வது நம்மளுடைய ஐடென்டிட்டி. அது ம், நிலமாகட்டும், நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருளாகட்டும், இது எல்லாமே அதனுடைய இன்னிய மார்க்கெட் வேல்யூ என்னவோ, அதுதான் என்னோட வேல்யூ அப்படின்னு நம்ம ம். நம்புறோம்ல. ஆமா. நம்மளுடைய வேல்யூவே நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய பொசஷன்ஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ தான் நம்மளோட வேல்யூ. ம். சக்சஸும் அப்படின்னும்போது அப்படிதான். ஆ? சக்சஸே அதனால தானே. அந்த ம். வெற்றிங்கிற அங் அளவு அப்படித்தானே பார்க்குறோம். அந்த ஆமா. அங்கருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்றது என்னுடைய கருத்து. அ இந்த வரலாற்றுப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுது தெளிவா. இந்த கம்யூனிட்டிங்கிறதையோ, வேல்யூங்கிறதையோ சக்சஸ் அப்படி பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிறதுலே முதல் பெரும்பாலும் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறது, ஒண்ணு வந்து சூழல், இன்னொன்னு வந்து நோய். நேரடியா அந்த ஃபீல்டுல பார்க்கும்போது தெரியுது. மனிதன் அதிகமா அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா நோயா தான் பார்க்குறேன் நான். ம். நோய்க்கு காரணம் என்னன்றது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு மாரி இவங்க சொல்றாங்க. ஆனா, நோய்ன்றது ஒரு ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கு. நோய் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்லாம் இல்ல. ஆனா ஒரு பெரிய பயத்தை எல்லார் மனதிலும் உருவாக்கியிருக்கு. எனக்கு வந்து அது ஒரு எப்படி வந்து இப்போ மேற்கத்திய நாடுகள் வந்து அகாடமிக் இன்ஃப்ளேஷனுக்கு எதிரா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல இது ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மாதிரி, இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் மாரி, ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மாரி, ஒரு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, மருத்துவத்துக்கான செலவுக்காகவே ஒரு மனிதன் 50% வாழ்க்கை வாழ்வான்னு எனக்கு ஒரு யோசனை வருது. ம். எப்படி கல்வியில ஒரு 50% வாழ்க்கைய இழக்கிறோமோ, வயசுலயும் சரி, பொருளாதாரத்தையும் இழக்கிறோம். நம்ம பெரும்பாலுமான பகுதி வந்து நம்ம சம்பாரிச்சதே பார்த்தீங்கன்னா, அதுல பாதி வந்து நம்ம அத சம்பாரிக்கிறதுக்காக எடுத்த முயற்சிக்கே போயிரும். அது என்ன அது அகாடமிக்கா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது லேர்னிங் சிஸ்டமா இருக்கலாம், அல்லது அதுக்கான எந்த முயற்சி, டிராவல் எல்லாமே சேர்த்து தான் நான் நான் கல்வின்னு பார்க்குறேன். அதே மாரி மருத்துவத்துல அந்த மாதிரி ஒரு சூழல் வருது. மக்கள் வந்து அ கிராமங்கள்ல பேசும்போது சொல்றது. நகரங்கள், மெட்ரோ நகரங்கள்ல இன்சூரன்ஸ் அது இதுன்னு ஒரு டெக்னிக்கலா பேசுறாங்க. ஆனா கிராமத்துல முன்னாடி இந்த பயம் இருக்காது. படுத்துட்டா அவ்வளோதாங்க அப்படிங்கிறது. எப்ப படுக்குறோங்கிறது தானே. நம்ம ஏற்கனவே ஒரு ஒய் வி டை பத்தி பேசும்பொழுது, நம்ம சொன்னோம். எவ்வளோ குறைவான நாள் இம்மோபிலிட்டில இருக்கமோ, அது ரொம்ப முக்கியமான ஃப்ரீடம் அப்படிங்கிறது. அப்புறம் அதுதான் ஹெல்த்ங்கிறதெல்லாம் சொன்னோம். இப்போ மக்கள் பிரிப்பேர் ஆயிக்கிறாங்க. முன்னாடியே நான் வந்து அந்த அந்த இந்த ஐசோலேஷன் இண்டிவிஜுவலுக்குள்ள என்ன நான் பார்க்குறேன் இத. மக்கள் தங்கள வந்து அ எவ்வளோ சீக்கிரமா சேர்த்து வச்சுட்டு படுத்துக்க முடியுமோ, தயாராயிட்டாங்க. மனசளவுல அவங்க தயாராயிட்டாங்க. தங்கள தனிமைப்படுத்திக்கிறதுலயும், ம். தனி மனித வெற்றிக்கு பின்னாடி இது 2 இருக்கிறதாக பார்க்குறாங்க. ஒண்ணு கல்வி வழியா அடையக்கூடிய வெற்றி ஒண்ணு. அந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? எது எது சக்சஸ் அல்ல எது வந்து வெல்த்ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இப்போ வெல்த்ங்கிறது ஆரோக்கியத்துல இருந்து நகர்ந்து, நீங்க சொல்லும்போது தான் எனக்கு டக்குன்னு அது தோணுச்சு. ஆரோக்கியமா இருக்கிறது வெல்த்ங்கிற பார்வை போயி, நோயுற்ற காலங்கள்ல நம்ம எப்படி பார்த்துக்க போறோங்கிறத வெல்த்ங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டோம். இது சிறு கிராமங்கள் வரைக்கும் அது அது ஊடுருவி தான் இருக்கு. ஆரோக்கியத்த வெல்த்தா பார்க்கல. ஏன்னா ஆரோக்கியத்த வெல்த்தா பார்க்கிறதுன்றது அது ஒரு வேல்யூ மாரி இருக்கு. அதுவே வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸோ, இல்ல அதுக்கான சேகரிப்போ, அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இன்னைக்கு வெல்த் மாரி நெனைக்கிறாங்க. ஆரோக்கியத்த வெல்த்தா பார்க்கல. ஏன்னா ஆரோக்கியத்த அளக்க முடியாது. அப்ப இந்த மெஷர்மென்ட்ஸ் இவங்க வைக்கிற அந்த சக்சஸோ, இல்ல ம் இதுவோ வேல்யூ பேஸ்டுன்னு பார்க்கும்போது, அது ஒரு ஒரு மானிட்டரி வேல்யூ பேஸ்டாவோ, மார்க்கெட் வேல்யூ பேஸ்டாவோ தான் இருக்குது.
ஏன்னா எல்லாத்தையும் அதை தானே பொறுத்துரும். இப்ப படிக்கிறோம், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? மாசம் ஒண்ணுமே இல்லை, 12வது பட்சம் 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அந்த எல்லா வேல்யூஸுமே அது அது இப்ப நீங்க ஒரு ஒரு தம்பதியர் நல்லா வாழறாங்க அப்படின்னாலும் அதுக்குள்ளேயும் அவங்களுடைய ஃபைனான்சியல் அல்லது அவங்க சமூகத்துல கிடைச்ச அவார்ட்ஸ், ஒரு தம்பதிக்கும் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ரெகக்னைசேஷனுக்கான ஏக்கமும் இருக்கு. அது ஒரு வெல்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி. அந்த ரெகக்னைசேஷனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. மார்க்கெட்டோடைய ரெகக்னைசேஷன் தான். எத்தனை நபர்கள் பண்ணியிருக்காங்க நம்மள. எவ்வளவு பேர் அங்க ஒரு 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 ஒருத்தர் பாராட்டினாலும் நமக்கு போதல. வருஷம் வருஷம் அவார்டு கிடைச்சிக்கினே இருக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து அஹ், என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த வேல்யூ சிஸ்டம் மேல ஒரு கேள்வி வருது. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வேல்யூவா? இல்ல இப்ப ஆரோக்கியம்னு சொல்றோம். அதுக்கு என்ன எது ஆரோக்கியம் நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ஒரு வேல்யூ. ஆரோக்கியமா இருக்குங்கிறது ஒரு வெல்த்ன்னு தான் நம்ம சொல்றோம். அதான் இருக்கிறதுலே சிறந்த வெல்த்ன்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் தான் எனக்கு தோணுது. அந்த கம்யூனிட்டியோட வெற்றியும் இந்த இண்டிவிஜுவலோட வெற்றிலையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இண்டிவிஜுவல் வெற்றியில நம்மளால அளக்க முடியும். இந்த இந்த வெற்றியை அளந்து பார்த்துட முடியும், மெஷர் பண்ணிட முடியும். இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, 500 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 10 பேரை படிக்க வச்சோம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ண வந்து மெஷர் பண்ணி காட்டிட முடியும். ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய தானமோ, தர்மமோ, சமூக இயக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ தனி மனிதனா செஞ்சா கூட அதை வந்து மெஷர் பண்ணி நம்மளால அதை இது பண்ண முடியும். ஒரு கம்யூனிட்டியை சூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கம்யூனிட்டியோட வெற்றிங்கிறது இந்த மாதிரி எந்த வேல்யூனும் இல்லை. அது நான் இப்போ எப்படி ஆரோக்கியத்தை வெல்த்ன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த கம்யூனிட்டியோட இயக்கத்துக்கு வந்து ஒரு மதிப்பீடு செய்யவோ அளவீடு செய்யவோ நமக்கு இது வரைக்கும், குறிப்பா இப்ப இப்ப இருக்கிற சேஞ்சஸ்ல அதை அளவீடு செய்வதற்கு நமக்கு ஏதாவது வேல்யூ சிஸ்டம் இருக்கா? அப்படி இல்லைன்னா அதை அது அது எப்படி யாராவது இப்ப காந்தி பேசியிருப்பாரு, அல்லது மார்க்ஸ் பேசியிருப்பாரு, இல்ல அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசியாவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேல்யூ சிஸ்டத்தை பத்தி பேசணும்னா இண்டிவிஜுவலுக்கும் கம்யூனிட்டிக்குமான அந்த புரிதலே இல்லாம நடக்கும்னு நினைக்கிறேன். உண்மை. நம்ம வந்து காந்தி அடிக்கடி சொல்லக்கூடிய ட்ரஸ்டிஷிப் மாடல்னு ஒரு மாடல காந்தி முன்வைக்கிறாரு. அது வந்து மிக அதிகமாக அவர் கடைசி காலத்துல எம்பசிஸ் பண்ண ஒரு விஷயம். அதுதான் வந்து நம்மளுடைய சமூகத்துல அது வந்து நான் ஏதோ ஒரு யூனிக் ஐடியாலாஜிக்கல் மாடலாக நான் பார்க்கல. நான் காந்தி பேசின எல்லா விஷயமுமே வந்து ஒரு சமூகத்துல பாரம்பரியமா இருந்த சில நல்ல விஷயங்கள மிகைப்படுத்தி அதுதான் வந்து மக்களுடைய ஒரு இதுவா தான் வச்சிருக்காரு. அதுதான் ஒரு எதிர்பார்ப்பாகவும் அதைத்தான் தன்னுடைய ஒரு மக்கள் மத்தியில தான் எதிர்பார்த்ததாக தான் வந்து ஒரு ஐடியல் சொசைட்டியாக மாறணும்னா இதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறார். அப்படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரஸ்டிஷிப்ன்ற அந்த ஒரு மாடல் ஒன்று இருக்கு. அந்த ஒரு ஐடியா ஒரு ட்ரஸ்டிஷிப்ன்ற வார்த்தை அவர் உபயோகப்படுத்துறாரு. ம். ஆனா நம்ம மக்கள் மத்தியில பாரம்பரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சமூக அக்கறை. ம். சமூகத்துக்கு ஒரு அக்கறை எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்க வந்து சமூகத்திற்கு வந்து நீங்க வேலை செய்யற ஆட்களுக்கு நீங்க உதவி பண்றீங்களா? அல்லது வெறும் அன்னதானத்துக்கு நான் உதவி பண்றேன்னு அதோட நிறுத்திக்கிறீங்களா? ம். அங்க தான் அந்த அக்கறை வந்து மிகையாகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறைன்றது வந்து அன்னதானத்தோட நின்னு போகுது. ம். நான் அன்னதானத்த தவறா சொல்லல. நான் சொல்றது ம். எதுக்காக இத சொல்றேன்னா, அன்னதானம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டோட நின்னு போகுது அப்படின்னும்போது, அ அத ஒரு ரொம்ப அ அ சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சமூக பொறுப்ப பத்தி நமக்கு இருக்குன்றது தான் காமிக்குது. ம். சமூக பொறுப்பு இதோட அதிகமா இருக்கலாம். ம். அப்படின்னா, யார் யாரு சமூகத்துக்காக வேலை செய்றாங்க? அது ம். கிராமங்கள்ல விதை சேகரிப்பாளர்களா இருக்கட்டும், ம். நகரங்கள்ல வேற யாருமே செய்யாத வேலையை செய்யக்கூடிய சிலராக இருக்கட்டும். ம். இது யாராக வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அ அந்த மனிதர்களுடைய வேலைகளை செய்வது ம். யார்?
ம். அவங்களுக்கு நாம என்ன செய்றோம்? ம். அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கா? இல்லையா? ம். அவங்கள சப்போர்ட் நாம செய்றோமா? அந்த ம். மாதிரி விஷயங்கள் வந்து நான் முக்கியமானதா பார்க்குறேன். ம். அந்த ஒரு பொறுப்பே வந்து இப்ப நம்மகிட்ட இல்லையோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு ம். பொறுப்பு உணர்வு அப்படின்றது நம்ம ம். மத்தியில சுத்தமாவே இல்லாம போயிருச்சோ? அப்படின்ற ம். ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ம். அதனால தான் வந்து அ ரொம்ப அத பத்தி சிந்திக்கிறதில்ல. அத பத்தி பேசுறதில்ல. அ ம். கேட்டேன்னா அரசாங்கத்துக்கு தான் நம்ம குடுக்குறோம்ல அப்படின்றது வந்து ரொம்ப மிகைப்படுத்திரும். ம். ஆனா அரசாங்கத்துக்கு குடுக்கறது மாத்திரமே நம்மளுடைய அரசாங்கத்தினால எல்லாம் செய்ய முடியாதுன்றதும் நாமளே நம்புறோம். ம். இல்லையா? அதுவும் நாம தான் நம்புறோம். அரசாங்கத்தால எல்லா வேலையும் செய்ய முடியாது. மத்த பேர் செய்யணுன்றதும் நம்ம நம்புறோம். ம். அதே சமயத்துல நாம அதே அரசாங்கத்துக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய அ குடுக்குற டாக்ஸ தாண்டி நாம என்ன கன்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கன்ட்ரிபியூஷன் பெரும்பாலான இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. ம். நாம வந்து ரொம்ப அதிகமாக கன்ட்ரிபியூட் பண்ணிட்டதாக நான் நினைக்கல. இன்னைக்கு அது வந்து இந்த தனிநபர் அ அ வேல்யூ சிஸ்டத்தினால தான் அது மாறுது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா வந்து கோயில்கள தெரிஞ்சாலும், இது கோயில் மாத்திரம் நான் சொல்லல. மற்ற எல்லா இடங்கள்லயும் தெரியுது. கோயிலாகட்டும், சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும். மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த அ மக்கள் இன்ஸ்டிடியூஷன்ல இது ரொம்ப தெளிவா தெரியுது. ம். பட் அதையும் தாண்டி மற்ற இடங்கள்லயும் இது வந்து இட் இஸ் நாட் அ இன்விசிபிளா இல்ல. ரொம்ப ம். விசிபிளா தான் இருக்கு. இப்ப இல்லன்னா நீங்க சொல்லும்போது கேளிக்கைகள் இந்த தோணுது என்னன்னா, தன்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடியத இன்னைக்கு வந்து சமூகத்தினுடைய பார்ட்டிசிபேஷன் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையே எடுத்துக்கலாம். நீங்க தீபம் அப்படின்னா, கைய புடிச்சு இழுக்குறாங்க. 10 அடிக்கு ஒரு இடத்துல கைய புடிச்சு இழுத்து பேக் பண்ணி குடுக்குறாங்க சாப்பாடு. இல்லங்க ம். வேணாங்கன்னா பேக் பண்ணி குடுக்குறாங்க. அவ்ளோ சாப்பாடு எரியுது. அது என்ன காரணம்னா, எங்கேயோ இருக்கிறாங்க. இங்க யாரோ ஒரு அமைப்போ, தனி மனிதரோ யாரோ இருக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா, அ அந்த புரவலராக மாறும்பொழுது, டோனராக மாறும்பொழுது, குடுத்துட்டு எனக்கு ஒரு திருப்தி வந்துருதுல்ல. நான் இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு மூலமா சாப்பிட்டாங்கன்ற திருப்தி. அது தேவைதான். ஆனா, அது ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200, 300 இடத்துலயே சாப்பாடு போட்டிருப்பாங்க அன்னைக்கு. தீபத்தன்னைக்கு. நான் சொல்றது ரொம்ப கம்மி. ஒரு 500 மீட்டர்ல 20ல இருந்து 25 பேர் சாப்பாடு போட்டாங்க. ம். கை பிடிச்சு இழுத்தாங்க லிட்டரலி. வண்டியில போகும்போது வண்டிய நிறுத்தி மறிச்சு வண்டி டேங்க் கவர்ல வைக்கிறாங்க. அது மாதிரி. இப்ப நீங்க ம். அன்னதானம்னு சொன்னதுனால சொல்றேன். அப்போ எங்க இருந்தோ ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய வேலை. அது உண்மையிலே அது தேவையானவங்களுக்கு போய் சேர்ந்ததான்ற அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. அப்ப ஏன்னா போடுறாங்க, போறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மனநிலை அவங்க ஏதோ நல்ல எண்ணத்துல தான் குடுத்துடுறாங்க. ம். ஆனா பல வேளைகள் இந்த அன்னதானம் மாரி தான் ஆயிடுது. நான் இருக்கேன். நான் ஒரு பார்ட் குடுத்தேன். அவ்வளோதான் அதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாரி. அது அப்படியே விட்டுறாங்க இல்லையா? அவ்ளோ வேஸ்ட்டு சாப்பாட்டுல. ஆனா பார்த்தா இது இது சமூக அக்கறை மாதிரி நமக்கு ஒரு ஒரு காட்சி பிழைய தான் ஏற்படுத்துது. இவ்வளோ பேர் சோறு போட்டு இறைக்கிறது. நான் அதுக்கு ஒரு வீடியோவா எடுத்திருக்கிறேன். ஒரு ஒரு காவா பக்கத்துல அந்த கல்வெட்டு மாரி கட்டியிருப்பாங்கல்ல. அந்த கல்வெட்டுல நம்ம தீபம் அகல் அடுக்கி வைப்போம்ல வீடுகள்லாம் வரிசையா. ம். அந்த மாரி ஒரு ஒ ரோஸ் அண்ட் காலமா வாங்குற சாப்பாட அப்படியே வச்சுட்டு போறாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு பீஸ் அந்த இதுல வந்து ஒரு ஒரு சின்ன மேடான பகுதியில ஒரு 200 சாப்பாடாவது அது மாரி வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சொல்றேன் நான் அது மாரி. வாங்கி அது மேல வச்சுட்டு அந்த குடுக்குறாங்க. குடுத்தா வேணான்னு சொல்றதுக்கும் மனசு வரல. சாப்பிடுறதுக்கும் வயிறு இல்ல. சாப்பிட்டு நடக்க முடியாதுன்னு வாங்கி வச்சுர்றாங்க. ஆனா இதுக்கு மூல காரணமா இருந்தவருக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளவுதான். இத குடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அந்த திருப்திக்கு செய்யறதும், ஆ கம்யூனிட்டியா வரும்போது அந்த திருப்தியாலாம் செஞ்சுட்டு இயங்க முடியாதுன்னு தோணுது எனக்கு. ஒரு தனி மனிதன் தான் திருப்திக்காக சர்வீஸையோ, அல்லது தானத்தையோ, அல்லது இப்ப சமூக பங்களிப்போ திருப்தியின் அடிப்படையில செய்யறதுங்கிறது என்ன மாதிரி இருக்கும்ன்றது. இப்ப வேல்யூ பத்தி பேசுன மாரி, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றத கூட ஒரு ஒரு காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது.
நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். அதுவே போதுமானதா இருக்கு. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அவ்ளோ இன்னைக்கு நீங்க தார் ரோட்லாம் நடக்க முடியாது. பௌர்ணமிக்குலாம். தி தி திருவண்ணாமலையில. சாப்பாட்டுல தான் நடக்கணும் நீங்க. ம். அவ்வளோ விரயமாவுது. விரயமாவறத கூட இது ஒண்ணுமே பண்ண முடியாம ரோட்ல கொட்டி, கொட்டி, கொட்டி முறை நான் அதையும் 1, 2 இடங்கள்ல ஃபோட்டோ, வீடியோ எடுத்தேன். அவ் அப் என்ன சொல்றது? லிட்டரலி கைய புடிச்சு இழுத்து நம்ம கையில திணிச்சு தான் அனுப்புறாங்க. 10 அடி ஒரு முறை. யோசிச்சு பாருங்க. ஆ அது அது வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்ப நம்ம வேல்யூ பேசுன மாரி, இந்த தனி மனிதன் திருப்தி அடைவதிலேயே நிறைய கவனம் செலுத்துறாங்களோ! சமூகம் சார்ந்ததுல கூட அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணா. உண்மை. இப்போ ம். அன்னதானம் குடுக்குறோம் அப்படின்னு, அன்னதானத்த தாண்டி நாம அடுத்த என்ன தானம்னு யோசிக்கலையே! நம்ம விதைகளை சேகரிப்பவர்களை ஆதரிப்பது தானம். அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ம். சமூகத்துக்கு இன்னைக்கு நெறைய முதியோர்கள அபேண்டன் பண்ணுது. ம். அப்படி அபேண்டன் பண்ணக்கூடிய முதியோர்களை அ காப்பாத்துறது, அதுக்காக வேலை செய்வது தானம். அது அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றதும் தானம்னு நம்ம நெனைக்கணும். அ அது மாதிரி சமூகத்துக்காக வேலை செய்றவங்க, சமூகத்தோட இணைஞ்சு வேலை செய்றவங்க, இன்னைக்கு நிலை மாற்றத்தை தொடர்ந்து அத பத்தி அ அத ஒரு விவாத பொருளாக மாற்றுவதோ, அதை பத்தின புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவதோ, அல்லது அதோட சேர்ந்து வாழ்க்கை எப்படி பண்றது அப்படின்றத பத்தி வேலை செய்வதோ, அவங்க எல்லாரையும் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பார்க்குறோம். ஆனா உண்மையில அவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் கிடையாது. ம். ம். அவங்களுக்கு எங்கிருந்தோ யாரோ காசு குடுப்பாங்க. இப்ப ம். என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப என்ஜிஓக்கள் எல்லாருமே சமூகத்துக்கான ஏதோ ஒரு வேலைகளை செய்றாங்க அப்படின்னா, ம். நாம வந்து என்ஜிஓக்கு எங்கிருந்தோ உலகத்தில எங்கேயோ யாரோ வந்து கொட்டி வச்சிருக்கிறாங்க காசு. அந்த காசு குடுக்குறாங்க. அதனால ம். தான் இவங்க வந்து நம்மளோட வேலை செய்றாங்க. நம்மளுடைய பிரச்சனையே தீர்க்கக்கூடிய ஒரு என்ஜிஓவா இருந்தாலும், ம். "ஐயா! நீ எங்க வீட்டுக்கு வா, உட்காரு. இன்னைக்கு நான் டீ குடுக்குறேன். உட்காந்து டீய குடின்னு" கூட நம்ம வந்து என்ஜிஓக்கு சொல்ற மாரி எனக்கு இல்ல. ம். உனக்கு எங்கேருந்தோ காசு வந்திருக்கும். ப்ராஜெக்ட் என் பேர போட்டு நீ அதில காசு சம்பாதிக்கிற. எனக்கு எவ்வளோ குடுப்ப? ம். அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனலாகத்தான். அதாவது என்ஜிஓ உலகத்தில பார்த்தோம்னா, ம். காந்திய காலத்தில சோசியல் ம். வொர்க்கர்ன்னு சொல்லல. ம். சோசியல் சர்வீஸ்ன்னு சொன்னோம். ம். ம். இந்த சோசியல் சர்வீஸ்ன்றது நீங்க ஊதியம் வாங்காம, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் புரொவைடரா இருக்கிறது. ம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில தான் சோசியல் வொர்க்கர்ன்னு மாத்துனாங்க. ம். ம். அதற்காக நிறுவனங்களை ஏற்படுத்தி, அவங்கள வந்து சமூகத்துக்காக வேலை செய்றவங்க, வொர்க்கர்ன்ற அந்த ஒரு டெர்ம் எடுத்துட்டு வந்தோம். ம். அது கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, இந்த சோசியல் வொர்க்கர் அப்படின்னு சொல்றது வந்து சமூகத்துக்கு உங்க அக்கவுண்டபிலிட்டி இருக்குதா? ம். அத என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதற்கான ம். நிறுவனங்கள் வந்து இதற்கு ம். நீங்க உங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நிறுவனம், இர்மா போன்ற நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், அத ம். வந்து டெவலப்மென்ட் ப்ரொஃபஷனல்னு மாத்துனாங்க. ம். அதாவது உங்களுடைய அ அக்கவுண்டபிலிட்டி. நீங்க ம். யாருக்கு வந்து உங்கள நீங்க அக்கவுண்டபிளா நெனைக்கிறீங்களோ, யாருக்கு நீங்க பொறுப்பானவரா, யாருக்கு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து சமூகத்தின் அக்கறையை தாண்டி ம். டெவலப்மென்ட் அதாவது வளர்ச்சின்ற ஒரு மாயையை நோக்கி போயிடுச்சு. ம். யூ ஆர் நவ் அக்கவுண்டபிள் டூ டெவலப்மென்ட் நாட் டூ சொசைட்டி. ம். அதற்கான ஒரு ப்ரொஃபஷனலா மாறும்போது, நீங்க வந்து டெவலப்மென்ட்ட பத்தி தான் பேசுறீங்க. ஸோ ஃப்ரம் ம். சோசியல் சர்வீஸ் புரொவைடர் டூ சோசியல் வொர்க்கர் டூ டெவலப்மென்ட் புரொஃபஷனல். ம். இன்னைக்கு பார்த்தோம்னா, அந்த டெவலப்மென்ட் புரொஃபஷனல்ன்றவங்க எக்ஸ்பெர்ட்டா மாறுறாங்க. ம். நான் வந்து கிளைமேட் சேஞ்ச்ல எக்ஸ்பெர்ட். எப்படி நான் வந்து முன்பல்லுக்கு எக்ஸ்பெர்ட், பின்பல்லுக்கு எக்ஸ்பெர்ட்ன்னு வைத்தியர்கள் சொல்றாங்களோ, ம். அது மாரி இந்த டெவலப்மென்ட் புரொஃபஷனல்ன்றவங்களும் ஒவ்வொரு துறையில வந்து தங்களை வல்லுனர்களாக பார்க்க ஆரம்பிக்கும்போது தான், எங்க ம். போய் இது முடியுதுன்னு பார்த்தோம்னா, அந்த ம். வல்லமை அப்படின்றது அதற்கு ஒரு மானிட்டரி வேல்யூ குடுக்குறோம். ஒரு அ பொருளாதார ஒரு இந்த அவங்கள வந்து ஒரு பர்ட்டிகுலர் லேபிள்ல ஒரு பர்ட்டிகுலர் அம் அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்.
ம். ம். அதுக்கப்புறம் அதிலிருந்து அத வந்து தங்களுடைய ஐடென்டிட்டியா அவங்க நினைக்கும்போது தான் அதிலிருந்து கீழ இறங்க மாட்டேன்றாங்க. ம். அதிலிருந்து நான் வெளியில வரமாட்டேன். இதுலேருந்து நான் கீழ இறங்க மாட்டேன் அப்படின்னு நம்புறாங்க. ம். அது மாதிரி அவங்க நம்பும்போது, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியாக அது மாறும்போது தான், நாம வந்து இந்த சோஷியல் அந்த ஒரு என்டையர் கான்ட்ராக்ட் வித் த சொசைட்டிய வந்து ஒட்டுமொத்தமா குலைச்சிடுறோம். ம். அவங்க ம். மேலும் மேலும் தனிநபர்களாக மாறுறாங்க. அந்த மாரி சர்விஸ் புரொவைடரும் தனிநபரா மாறுறாங்க. ம். அத வந்து அந்த யாருக்கு அந்த சர்விஸ் குடுக்குறாங்களோ, அவங்களும் தனிநபராக மாறுறாங்க. 2 பேரும் ஒரு கம்யூனிட்டி. அதாவது நம்ம வந்து அடிக்கடி விவசாயிகள் மத்தியில இத சொல்றோம். ம். புரொடியூசரையும், கன்சியூமரையும் ஒண்ணா இணைக்கணும். இடையில இருக்கிற எல்லா இடைத்தரகர்களையும் ரிமூவ் பண்ணிர்றோம்ன்னு. ம். அப்போ இடையில இருக்க இடைத்தரகர்களுடைய ரோல பத்தி நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அதுல? ஆ. அப்படின்னு பார்த்தோன்னா, இடையில இருந்த இடைத்தரகர்கள் ஒரு காலகட்டத்தில வந்து ஸ்டாக் மெயின்டெயின் பண்றது. ஸ்டாக்க ஒரு தனிநபர் மெயின்டெயின் பண்ணா, ஒட்டுமொத்த ரிஸ்க்கும் அந்த ஒரு தனிநபர் மேல இல்லாம போறதுக்கு, ஒரு ம். காலகட்டத்தில நாம வந்து 7 பேரு புரொடியூசருக்கும், கன்சியூமருக்கும் இடையில ஸ்டாக்க மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ம். ம். ஆனா, அந்த 7 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அதிகம் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய லாபத்த அதிகம் பயனடைஞ்சிருக்காங்க. ம். 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 அப்போ நம்ம லாபத்தை அனைவரும் பங்கு போடணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்த விட்டுட்டோம். அதற்கு பதிலா இடைத்தரகர்கள ரிமூவ் பண்ணினா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு, ரிஸ்க் மொத்தத்தையும் ஒரே ஆள் தலையில போடுறோம். புரொடியூசர் ம். தலையில. ம். ம். ஆனா ஒரு சமூகமா பார்த்தோம்னா, ம். புரொடியூசரும் ச ஸ் கன்சியூமரும் ஒரு சமூகம் அப்படின்னா, ம். அவர்கள சுற்றி அந்த ஸ்டாக் மெயின்டெயின் பண்றது அந்த சமூகத்தில ஒருத்தரோட வேலையா இருந்திருக்கும். ம். ம். அந்த ஸ்டாக்க வந்து பராமரிக்கிறது, அந்த ஸ்டாக்குக்கான பொருளாதாரத்த குடுக்கறது இன்னொருத்தருடைய வேலையா இருந்திருக்கும். ம். ம். நம்ம சர்போஜி மகாராஜான்னு அந்த தஞ்சாவூர் ராஜா சொல்றான். ஆ ம். ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு. நான் இந்த வரலாற்றிலேருந்து ஒரு 2டே 2 விஷயங்கள சொல்லி இதோட நிறுத்திக்கிறேன். ம். அவன் பேசும்போது ஒரு இடத்துல சொல்றான், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. என்னுடைய முன்னோர்கள் வந்து ராமேஸ்வரத்திலேருந்து காசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தூரத்திலேயும் ஒவ்வொரு 50, 100 மைல் கல்லுலயும் எங்க ஆளுங்க வந்து ஒரு சத்திரம் நடத்துனாங்க. அந்த ம். ஒவ்வொரு சத்திரத்திலேயும் அவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்தான்னா, அவங்க குழந்தை பெத்துக்கிட்டா 3 மாசம் அவங்க தங்கியிருந்து அவங்கள ம். பராமரிக்கிறதோ, ம். அல்லது யாரான வந்து நோய்வாய்ப்பட்டா அவங்கள வந்து பார்த்து மருத்துவர் வச்சு மருந்து குடுக்குறதோ, ம். அவங்க வர்றவங்க எல்லாருக்கும் நைட்டு தங்குறதுக்கு ம். வசதிகள், உணவு குடுக்குறதோ, ம். அல்லது யாரான இறந்து போயிட்டாங்கன்னா, ம். அவங்களுக்கான இறுதி அ அ இதெல்லாம் செய்றதோ, அ இது ம். எல்லாத்துக்குமான வசதிகள நாங்க ஒவ்வொரு 100 மைல்லும் இருக்கக்கூடிய சத்திரங்கள்ல நாங்க ஏற்படுத்தி குடுத்திருந்தோம். ம். அதுக்காக தான் அதனால தான் எங்க முன்னோர்கள் பேர் நிலைச்சு நிக்குது. ஆனா ம். நீங்க வந்து வரியில வரக்கூடிய காசுல இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க. ம். நீங்க அது மாத்துனதுனால இப்ப நான் வந்து எனக்கு வந்து பேரே இல்லாம நான் வந்து இறந்து போக வேண்டிய நிலைக்கு என்ன தள்றீங்க. என் ம். முன்னோர்கள் கட்டிக்காத்த அந்த பேர். அதாவது வசதிகள் அதிகமா இருக்கும்போது, அடுத்தவர்களுக்கு குடுப்பது, ம். சமூகத்தில பில்கிரிமாக போறவங்களுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்றது தான் என்னுடைய முன்னோர்களுடைய பெருமைன்னே இல்ல நெனச்சுக்கிறேன். அதான் பயணம் பத்தின புரிதல். இந்த நான் அடிக்கடி கோட் பண்றது ஒண்ணுதான். இந்த பயணிகளா இருந்தவங்கள அவ்வளவு மதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ம். ஹிஸ்டரிய ரீரிட்டர்ன் பண்ணவங்க எல்லாருமே பயணம் பண்ணவங்களா தான் இருக்கிறாங்க. ஆமா. அந்த பயணிகள வந்து ஒரு முக்கியமான ஒரு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஞானிகள் மேல நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் எடுத்தா கூட மரியாதை இருக்கோ, அதே அளவுக்கு பயணிகள் மேல அவ்வளவு மரியாதை இருந்திருக்குங்க. ம். அது யாத்திரையின் பேர்ல நடத்தியிருக்கலாம். அது அரசியல் காரணத்துக்காக நடத்தியிருக்கலாம். இலக்கியமா நடத்தியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இந்த பயணிகள் வந்து பெரிய ஒரு அவர்கள வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி நாலேட்ஜ் மாரி பார்த்துருக்காங்க. கீரா அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான். ஒருத்தன் இருப்பான், அவன் அவன் பயணம் பண்ணி தான் இருப்பான். அந்த பயணிய மதிப்பாங்க. ஊருக்கு ஊர் அவன் வந்து இன்னைக்கு இருக்கிற மாரி சோசியல் மீடியா யுனிவர்சிட்டிலாம் இல்லாத, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு நாலேட்ஜ் ஷேரிங் நாலேட்ஜ் அதாவது விதை கூட பரவிடுது. விதைய பத்தின அறிவு பரவலன்னு சொல்லினே இருக்கிறாங்க இங்க. ம். யுவி விஸ்வநாதா அதானே சொல்றாரு. லூசிங் அன் ஆப்பிள் வந்து அது ஒரு காக்னிட்டிவ் ஜஸ்டிஸ்ல அடிப்படுதுங்கிறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல பேசினிருக்காரு.
ஏதோ ஒரு வெரைட்டியை நம்ம லூஸ் பண்றதே அங்க ஒரு அறிவை லூஸ் பண்றோம்னு தான் சொல்றாரு. அதனால போற இடங்கள்லாம் நம்ம அதை ஒரு பரப்புற மாதிரி பேசினிருக்கோம். ஒரு ஒரு டைவர்சிட்டி லாஸ்ங்கிறது ஒரு சமூகத்துல ஒரு இருந்த அறிவு வந்து காணாம போகுதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு. ஒரு கிணறு இழப்புங்கிறது ஒரு 10 விவசாயிகள் அங்க இருந்து காணாம போறாங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி, இந்த பயணிகளோட இழப்புங்கிறதும் இந்த பயணிகளை மெஷர் பண்ற விதமும் அன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. யாத்திரை போறவங்கலாம் அப்படி மதிக்கிறாங்க. நீங்க சாமி ம். கும்பிட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாத்திரை போறீங்கனாலே உங்களுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்லை, காலில் வந்து கும்பிடுறாங்க. ம். மனிதனுடைய இந்த மொபிலிட்டி அப்படி மதிச்சிருக்கிறாங்க அவங்க. என்ன தேசாந்திரியா இருந்தவங்களை வந்து மதிச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க போறான், அங்க இருந்து அங்க போறான், வேற வேற தளத்துல வாழறான். அப்ப அவனுடைய ஆரோக்கியத்துக்கோ, அவனுடைய உணவுக்கோ, அவனுடைய பயணத்துக்கோ அப்படின்றதுல ஒரு மதிப்பீடு வரதான் நீங்க இந்த சரபூஜை பத்தி சொல்லும்போது வருது. நாமளே அப்படிதான் பாக்குறோம் இப்போ. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2016ல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை நான் என்னை தனிமைப்படுத்திட்டு ஒரு பயணம் பண்றேன். இலக்கு இருக்கு, இலக்கு இல்லை, என்னன்னா இல்லாம ஏதோ ஒரு 10 நாள் தொடர்ச்சியா வேற மாநிலம், வேற மக்கள், வேற நதிக்கரை. நதின்றது ரொம்ப பிரதானமா வச்சுக்கிறோம் இப்போ. ம். அப்படியே பயணம் பண்ணும்போது, இப்போ எனக்கு நான் என்ன அனுபவம்னா, இடத்த பத்திலாம் கவலைப்பட்டு நான் பயணம் பண்ணதே கிடையாது. ஆஹ் போவோம், மக்கள் அந்த, அதாவது போயிட்டு மடங்கள்ல தங்குறதுன்றத தாண்டி ஒரு ஒரு பொதுவாக இங்க இருந்து போய் சும்மாவே ஒரு இடத்துல தங்கிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில இந்தியாவில் டிராவல் பண்ணியிருக்கேன் நான். ம். போன ட்ரிப்லாம் எங்கேயும் புக் புக் பண்ணி தங்குனது கூட கிடையாது. போய் கதவை தட்டி தான் தங்கியிருக்கோம் ஒரு ஜெயின் டெம்பிள்ல கூட. இந்த மாதிரி வராங்க அப்படின்ற பிறகு, ஏன்னா தமிழ்நாடுனா அவங்களுக்கு ராமேஸ்வரம் மட்டும் தான் தெரியும். ஒரு வடக்கு இன்டீரியர்லாம் டிராவல் பண்ணா, நீங்க ஸ்டேட் கேபிட்டலுக்கு போனாதான் சென்னை, பெங்களூருன்ற மாதிரி வார்த்தைகள் பிரம்மாண்டம். நீங்க இன்டீரியர் போனீங்கன்னா தட்சிணா பூமி அவ்வளவுதான். அந்த தட்சிணான்றது ராமேஸ்வரமா தான் இருக்கு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியான்றதனுடைய ரெப்ரசன்டேஷன் ராமேஸ்வரம் தான் என்னுடைய பயண அனுபவத்துல. ம். அங்கிருந்து போறோம் அப்படின்னாலே சாப்பாட்டு கூட காசு வாங்க மாட்டாங்க சில ஊர்ல. ஆனா அவர் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்றவரா எல்லாம் இல்ல, சிவனை கும்பிடுறவரெல்லாம் இல்ல. அவர் ஒரு சீக்கியரா இருக்கிறாரு, ஒரு இஸ்லாமியரா இருக்கிறாரு, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சர்ச் பேஸ்டு கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கிறாங்க. ஆனா பயணம் பண்ணி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இலக்கெல்லாம் அவங்க கேட்டதே கிடையாது. இது யார் கேட்கறாங்கன்னா, இங்க இருக்கிற இன்டலெக்ட்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பயணத்தினுடைய இலக்கு என்ன? உங்களுடைய பயணத்தினால நீங்க அறைவாக போற இடம் என்ன? உங்க பயணத்துடைய சக்சஸ் என்ன? ஆனா ஜஸ்ட் அந்த பயணமே, அந்த மொபிலிட்டியே மதிக்கிற சமூகம் இன்னமும் இருக்கு. அது வந்து நம்ம வேல்யூ பண்ணலன்றத நான் யோசிக்கிறேன். நீங்க இந்த இந்த டிராவல் பத்தியும், இந்த இந்த மிடில் மேன்ற வார்த்தை பத்தியும் சொல்லும்பொழுது எனக்கு இது தோணுது. ஏன்னா சாப்பிட்டுட்டு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க நான் ஹோட்டல்ல ஃப்ரீயா எனக்கு. ம். அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த போன முறை டிராவல் அப்போ பஞ்சாப்ல எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வரோம்னு சொன்னோம். பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கும் காசு வாங்கல. ஒரு 4 ரொட்டியை ஒரு பேப்பர்ல சுத்தி வர கையில கொடுத்தாங்க. அவன் அதுக்கு சப்ஜி குத்தானா அப்படின்றதுலாம் அப்படிலாம் யோசிக்கல. அவன் சும்மா கையில ஒரு 4 ரொட்டியை சுத்தி அந்த பெரியவர் வந்து இதப்பா வச்சுக்க போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ம். அது ஒரு இது 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 நீங்க எந்த மாதிரியான, இப்போ அன்னதானத்துக்கு எப்படி எதிராக பேசுறோமோ, ஆனா இது வேற வேறையா இருக்கு. அவருக்கு எதுவுமே அன்னதானம் பத்தின ஐடியா கிடையாது. அது ஒரு எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா இல்ல. ஜஸ்ட் ராமேஸ்வரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். எனக்கு திருவண்ணாமலை நம்மளா சென்னைன்னு சொன்னா கூட தெரியல அவருக்கு. ம். சவுத் இந்தியா ராமேஸ்வரம் தெரியுது அவ்வளவுதான். இப்போ வெகு சிலர் கன்னியாகுமரி தெரியும். இது ரெண்டையும் ம். கனெக்ட் பண்ணி அவங்க டிராவல் பண்றாங்கன்னு மட்டும் தோணுது நார்த்ல இருந்து. அவங்க வந்து அந்த இங்க இருந்து வந்தேன்னு சொன்னதுக்கே அப்படி மதிக்கிறாங்க. அந்த அது வரலாறு அப்படித்தானே மதிச்சிருக்கு. லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கான், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கான். யுவான் ம். சாங்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம அப்படித்தானே மதிச்சிருக்கோம். ஒரு பௌத்த இருக்கட்டும், ஜெயினம் இருக்கட்டும், இந்தியாவோட குறுக்கு நெடுக்கு வெட்டு நடந்தவங்க அவங்க. ஊடும் பாவமா நடந்திருக்கிறாங்க. அந்த டிராவல்ல அதை ரொம்ப மதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றேன். அது இன்னைக்கும் சில இடங்கள்ல இது இருக்கு. பல இடங்கள்ல நம்ம பர்பஸ்ன்னு இந்த பர்பஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆகிட்டோமோ, சாட்டிஸ்பாக்சனையும் பர்பஸ் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் ஆக்கி, அது சாட்டிஸ்பாக்சனுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு, பர்பஸ்க்கு ஒரு ஸ்கேல் வச்சு, வேல்யூஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு யாரோ ஒருத்தன் கொடுக்குறான், அதை நம்ம ஃபாலோ. அப்படி ஒண்ணு இல்லை, டைவர்ஸா இருக்கிறாங்க மக்கள் இந்த வேல்யூ பாக்குறதுல. ம். ஆஹ் நீங்க வந்து இப்போ பஞ்சாப் ஹரியானா ட்ரிப் எல்லாம் போனோம்னா அந்த குருட்சேத்திரத்தை மையமா வச்சுதான் இருக்கும். ம். அங்க போனீங்கன்னா அங்க நம்மள பாக்குற விதம் வேறையா இருக்கு. இதுவே பீகார், உத்தரப்பிரதேஷ், நேபாள் பக்கம் போனப்போ அங்க ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நம்மள யார் இது இது என்ன என்ன கேட்கல இது வரைக்கும். நீ என்ன மதம், என்ன ஜாதி,
என்ன ஏதுன்னு கேட்கல. மக்கள்கிட்ட அது எவ்வளவு பரவி இருந்தா கூட கேட்காம பயணம் பண்றவனுக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கு. பயணம் பண்றவன் மனசுல இதெல்லாம் இருக்காதுன்னு நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். ம். இந்த மாதிரி இப்ப இப்படி பயணம் பண்றவன் வந்து நிச்சயமா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து இயங்காம அவன் ஒரு 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 லார்ஜர் கம்யூனிட்டியை பத்தின சிந்தனை உள்ளவன்னு அவங்களே நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி அக்செப்ட் பண்றாங்க அவங்க. நாம என்ன பொட்டு வச்சிருக்கோம், என்ன துணி போட்டிருக்கோம், இதெல்லாம் கவலை இல்லை. ஆனா அதுவே இப்படி பண்ணாம நீங்க தன்னை ஒரு இண்டிவிஜுவலாக காட்டிக்கிட்டு ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிராவல் பண்ணாக்கா அப்ப கேள்வி வருது. நீ யாரு? எந்த சமூகத்தை சார்ந்தவன்னு கேள்வி வருது. அதையும் கவனிக்க முடியுது. ம். இந்த கம்யூனிட்டியோட இந்த டிராவலையும் நான் ரொம்ப ஏன்னா டிராவல் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதாவது ஒரு டிராவல் அர்த்தம் மட்டும் போறதுக்கு கூட ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதனாக உருவாகி அதை அதை என்ன சொல்றது, தன்னுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸையும் காட்டி டிராவல் பண்றது இருக்குல்ல, ம். அதுக்கும் சமூகத்தை நம்பி டிராவல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புக்கிங் அது இது இப்படி அப்படி செக்இன் செக் அவுட் ஐட்னரின்னு போறதுக்கும் எடுத்து துணி கூட உட்பட எனக்கு நல்லா கவனம் இருக்கு. அப்படியே ஒரு ஒரு டிஷர்ட்டை போட்டுன்னு குளிர்ல நடந்து போகும்போது தான் போட்டிருக்கிற ஜெர்க்கினை கழட்டி கொடுத்துட்டு போனவங்களா இருக்கிறாங்க ஹிமாச்சல்ல. நீ ஊருக்கு புதுசு இதை போட்டுக்க, எனக்கு வெறும் ஷால் போதுங்க. ஆனா இது வந்து போட்டியை கட்டி அதுக்குள்ள இது இப்ப 10 நாளைக்கு 20 செட் ட்ரெஸ்ன்னு எடுத்து இப்படிலாம் டிராவல் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ம். 60 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க அம்மாவை பாக்குற ஒரு மனுஷனை சந்திச்சேன். அவர் கம்யூனிட்டி நம்பி தான் நடக்கிறாரு. ம். அவர் இண்டிவிஜுவல்ஸ் அரசாங்கத்தை நம்பி கூட நடக்கல. நான் பார்த்தேன் என்னன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போய் காசு கொடுத்துட்டு வர போறேன் நடக்கிறாரு இமாச்சல்ல ஒரு ஏரியால. நாங்க திடீர்னு நின்னு பேசிட்டு அவர் கார்ல கூட்டின்னு போனோம். நாங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் வேற இருந்தது. சரி அவருக்கு நியரஸ்ட் இடத்துல கொண்டு போய் விட்டு போயிடலான்ட்டு ரூட்டையை மாத்தி கூட்டின்னு போக பேசினாதான் சொன்னாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. போனுக்குன்னு ஒண்ணுமே இல்லைண்ணா அவர்கிட்ட. அவர் ஒரு பிபி கால் எடுத்துட்டு அவர் போன நடந்து போயினாங்கிறாரு. இது மாதிரி போறவங்க கிட்ட யாராவது லிஃப்ட் கேட்டுன்னு சாப்பிட்டுன்னு அப்படியே நடந்து போயினுக்கிறேன். இது நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏதோ 500 வருஷத்துக்கு முன்னாடி கதை இல்ல. ம். இதெல்லாம் இது இது இந்த மனநிலையோ இந்த மனிதர்களை பத்தியோ பதிவு பண்ணாம போறது இதெல்லாம் கூட இந்த நம்ம ஒரு இதுவா நினைக்கிறான். இந்த இண்டிவிஜுவலுடைய இதுக்கும் கம்யூனிட்டியோட இதுக்கும் அவர் எந்த நம்பிக்கையில போறாரு அப்படிங்கறதே எனக்கு இந்த கம்யூனிட்டி மேல இருக்கிற கொஷனுக்கான ஆன்சரா தான் தெரியும். அதுதான். ம். ம். அடுத்த வருடத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்பிக்கை எங்க இருக்குது அப்படின்னா, ம். இன்னமும் இத்தகைய மனிதர்கள் இருக்கிறாங்க. ம். ஒரு அம்மா எனக்கு இப்போ கிறிஸ்மஸுக்காக வேண்டி வாழ்த்து அனுப்பிச்சிருந்தாங்க. ம். இந்த மாரி தனியாக ஒரு முயற்சி எடுத்து, தனிநபராக ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். ஆ சென்னையில வந்து இந்த கச்சேரி இதெல்லாம் ரொம்ப ம். எக்ஸ்பென்சிவான ஒரு காலகட்டத்தில, ம். தன்னுடைய மொட்டை மாடியில சின்னதாக ஒரு சீலிங் ஒரு சின்ன ஒரு ரூஃப் மாரி போட்டு, ஓப்பன் ஏர்ல ம். பெரிய பெரிய கலைஞர்கள கூப்ட்டு, சின்ன ம். அரங்கு மாதிரிலாம் இல்ல. ம். சும்மா ஒரு 30 பேர் உட்காரலாம். அந்த மொட்டை ம். மாடியில ம். தொடர்ந்து வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், ம். பாடலாகட்டும், நாட்டியமாகட்டும், ம். தனக்கு தெரிஞ்ச கலைஞர்கள் இலவசமாக வந்து அங்க செய்யக்கூடியவர்கள கூப்பிட்டு பண்றாங்க. ம். ம். அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச தொகை ஏதோ அவங்க குடுக்குறாங்க. அத வச்சு பராமரிக்கிறாங்க. ம். ரொம்ப சின்ன முயற்சி. ஆனா சமூகத்துக்கு கலை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதற்காக, கலைக்கு ஒவ்வொரு அ சின்ன சின்ன நெய்பர்ஹுட்ல ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகள்லயும் வேலைகள் ம். இருக்கணும்ன்றத நான் ஒரு நம்பிக்கையில பண்றாங்க. ம். அந்த அம்மா வந்து ம். கிறிஸ்மஸுக்கான, நியூ இயர்க்கான ஒரு வாழ்த்துக்கள் எல்லாரும் அனுப்புற மாரி அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் அது ம். பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் என்னால நெறைய போக முடியல. அவங்களுடைய அந்த ப்ரோகிராமுக்கு. அடுத்த ம். வருஷம் வரலாம்னு இருக்கேன். அப்படின்ற ம். மாரி நான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க எவ்வளோ நாள் தொடர்ந்து என்னால பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ம். முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் அப்படின்னாங்க. ம். அதாவது சமூகத்திலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆதரவு பெருசா இல்லன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ம். அப்போ அதோட கூடி இன்னொரு சந்தேகம் அல்லது இன்னொரு தாட் என்னவா இருந்துச்சுன்னா, ம். அப்போ இத்தகைய வேலையை செய்றவங்க இருக்காங்க இல்லையா? ம். எத்தன நாள் அவங்க தாக்கு பிடிக்க முடியும்? அதான்.
அந்த கேள்வி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ம். அ ம். அவங்க வந்து அந்த அனுப்பிச்சபோது அவங்களுக்கு நான் அதுதான் வந்து என்னுடைய இதுவாக நான் அனுப்பியிருந்தது அவங்களுக்கு என்னன்னா, ம். அடுத்த தலைமுறையில இந்த மாரி ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறது, ம். சிந்திக்கிறது. ம். ம். அதற்கும் அ அது மாரி செஞ்சு ஒரு முயற்சி செய்ய முடியும். ம். ம். அப்படின்னு அந்த ஒரு தன்னை வந்து அசாதாரணமாக நினைக்கக்கூடிய ம். சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு தலைமுறையிலயும். ம். ம். அந்த தலைமுறையில அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேர். ம். ம். அவங்களுக்கு அ நம்பிக்கை குடுக்கக்கூடிய, எஸ் அது மாரியும் நீ இருக்கலாம். தவறு இல்ல. இது மாரி இருக்கிறது செய்றது தப்பு கிடையாது. ம். அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வ ஏற்படுத்துற அளவுக்கு அது ம். ஏற்படுத்திட்டான்னா, அதுக்கப்புறம் நீங்க பண்றது, பண்ணாதது முக்கியம் கிடையாது. ம். அந்த ஒரு நம்பிக்கைய நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதுவே போரும். ம். அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்கு நான் வந்து அதற்கு அ ம். இதுவாக ம் என் சைட்லேருந்து அவங்களுக்கு மெசேஜாக நான் அனுப்பிச்சிருந்தேன். ம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு இதுல ரொம்ப பெரிய பொறுப்பு இந்த மாரி சமூகத்துக்காக வேலை செய்றவங்களது என்னவா இருக்கும்? எப்போ வந்து அவங்க ஓஞ்சு போய் அவங்க இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நெனைக்கிறாங்களோ, ம். அதற்கு முன்னதாக அடுத்த தலைமுறையில இதே மாதிரி தளத்துல துவங்குறவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு இது மாரியும் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு கற்பனைய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க சாதிச்சுட்டாங்கன்னா, அதுவே பெரிய சாதனை. ம். அந்த அளவுக்கு அது மாரி செய்றவங்களுக்கு சமூகத்துல இடம் இருக்கு அப்படின்றத ம். ஆதரிக்கிறது மத்த ம். பேருடைய பொறுப்பு. முடிஞ்ச ம். வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட் கேட்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நாம சொல்றது என்னன்னா, அது மாரி ஆட்கள் உங்கள சமூகத்துல உங்கள சுத்தி இருக்காங்கன்னா, பெருசா ஒண்ணும் வேணாம். அவங்களுக்கு ஆதரவா பேசுங்க. ம். முடிஞ்சா ஒரு டீ வாங்கி குடுங்க. ம். அல்லது அவங்களுக்கு பயணம் பண்றாங்கன்னா, பயணத்துக்கு எதான நீங்க சொல்ற மாரி கட்டிக் குடுக்க முடியுமானா கட்டிக் குடுங்க. காசா ம். குடுக்க முடியும்னா காசா குடுங்க. ம். அது மாரி வந்து செய்றவங்களுக்கு இதற்கும் அதுதான் எனக்கு பொறுத்தவரைக்கும், ம். மனிதர்கள்லயோ, பயிர்கள்லயோ பன்மையத்த காக்கிறதுன்றது வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்ல. தனிநபர் பொறுப்பு இல்ல. ஒட்டுமொத்த சமூகத்துடைய பொறுப்பு. ம். பன்மையம் எப்ப காக்கப்படும்னா, ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கு பொறுப்பெடுக்கும்போது தான். இது ம். 2மே இன்டர்லிங்க்ட். சமூக பொறுப்பும், பன்மையம் காப்பதும் வந்து ம். சேர்ந்தே இருக்கக்கூடிய விஷயம். ம். முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய வருடத்துல நம்ம பாட்காஸ்ட் கேட்கிற நேயர்கள் அனைவருக்கும் நாம சொல்ல விரும்புவது அதுதான். ம். முடிஞ்ச வரைக்கும் பன்மையத்த காக்கணும்னா, சின்ன சின்ன சப்போர்ட் நம்மளால யாருக்கு குடுக்க முடியும்? அல்லது ஒண்ணும் இல்ல. "நீ செய்ற வேலை நல்ல வேலையா? பண்ணியா?" ம். ம். அப்படின்னு நன்றி குடுக்கிறது கிராட்டிட்யூட் இட்ஸ் இஸ் அ பிகின்னிங் ஆஃப் ம். பேட்ரனேஜ். ம். ம். நம்ம ஒரு விஷயத்த வந்து அ. ரொம்ப பெருசா பொருளுதவி குடுக்கலன்னா கூட, நன்றி ம். சொல்றது ஒரு நம்மளுடைய ம். சமூக பொறுப்பின் ஒரு வெளிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம். இதுதான் நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புறேன். ம். நல்ல விஷயம். பார்ப்போம். நம்பிக்கையும் இருக்கு. கேள்விகளும் அனைவருக்கும் இருக்கு. பார்ப்போம். புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பார்க்கலாம். ம். அனைவருக்கும் நன்றி.